வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 20 வியக்கத்தக்க வாக்கியங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய வாக்கியங்கள் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். கேடு ஒன்றும் நிகழவில்லை. there is no harm done அப்படின்னு சொல்லலாம். தேருங்கிறது இங்கே டம்மி சப்ஜெக்ட், இட் டசன்ட் ஹாவ் எனி மீனிங். இங்கே வேர்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் டன் அப்படிங்கிறது தான். இதுக்கு நிகழவில்லைன்னு அர்த்தம். நோ ஹார்ம் அப்படின்னா கேடு ஒன்றும்னு அர்த்தம். there is no harm done. முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தன. ஆல் தி எஃபர்ட்ஸ் ஃபெயில்டு. ஆல் தி எஃபர்ட்ஸ்னா முயற்சிகள் அனைத்தும்னு அர்த்தம். ஃபெயில்டு அப்படின்னா தோல்வி அடைந்தனன்னு அர்த்தம். ஆல் தி எஃபர்ட்ஸ் ஃபெயில்டு. காற்று வீசவில்லை. த wind did not blow. த wind அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். did not blow அப்படின்னா வீசவில்லைன்னு அர்த்தம். த wind did not blow. சிலந்தி வலை கட்டுகிறது. த ஸ்பைடர் ஸ்பின்ஸ் web. த ஸ்பைடர்னா சிலந்தின்னு அர்த்தம். ஸ்பின்ஸ் அப்படின்னா கட்டுகிறதுன்னு அர்த்தம். வெப் அப்படின்னா வலை. த ஸ்பைடர் ஸ்பின்ஸ் வெப். இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஹாவ் சம் மோர். ப்ளீஸ் ஹாவ்னா எடுத்துக்கொள்ளுங்கள்னு அர்த்தம். சம் மோர் அப்படின்னா இன்னும்னு அர்த்தம். ப்ளீஸ் ஹாவ் சம் மோர். வீட்டில் பேய் நடமாட்டம் இருந்தது. த ஹவுஸ் வாஸ் ஹாண்டட். த ஹவுஸ் வாஸ் அப்படின்னா வீட்டில் இருந்தது. ஹாண்டட் அப்படின்னா பேய் நடமாட்டம்னு அர்த்தம். த ஹவுஸ் வாஸ் ஹாண்டட். வேண்டியதை எடுத்துக்கொள். டேக் வாட் எவர் யூ நீட். டேக்னா எடுத்துக்கொள்னு அர்த்தம். வாட் எவர் யூ நீட் அப்படின்னா வேண்டியதைன்னு அர்த்தம். டேக் வாட் எவர் யூ நீட். அது அப்படி அல்ல. இட்ஸ் நாட் ஸோ. இட்ஸ்னா அது, நாட் சோனா அப்படி அல்ல. இந்த சோ என்ற வார்த்தைக்கு அப்படி என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு ஒருத்தங்கிட்ட நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நாம் சொல்லுவோம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ திங்க் ஸோ என்ற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க்னா நான் நினைக்கிறேன், ஸோ அப்படின்னா அப்படித்தான் அர்த்தம். ஸோ அப்படித்தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ திங்க் ஸோ. இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. டு நாட் டேக் இட் சீரியஸ். டு நாட் டேக் இட்னா இதை எடுத்துக்கொள்ளாதேன்னு அர்த்தம். சீரியஸ் அப்படின்னா பெரிதாக. டு நாட் டேக் இட் சீரியஸ். அவளிடம் சொல்ல ஒன்றும் இல்லை. ஷி ஹாஸ் நத்திங் டு சே. ஷி ஹாஸ் நத்திங் அப்படின்னா அவளிடம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். டு சே அப்படின்னா சொல்லன்னு அர்த்தம். ஷி ஹாஸ் நத்திங் டு சே. அது நன்றாக வேலை செய்கிறதா? டஸ் இட் ஒர்க் அவுட் வெல். டஸ் இட் ஒர்க் அவுட்னா அது வேலை செய்கிறதான்னு அர்த்தம். வெல் அப்படின்னா நன்றாக. டஸ் இட் ஒர்க் அவுட் வெல். நான் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? வை ஷுட் ஐ டாலரேட். ஒய்னா ஏன்னு அர்த்தம். ஷுட் அப்படின்னா வேண்டும்னு அர்த்தம். ஐனா நான், டாலரேட்னா பொறுத்து கொள்ள. வை ஷுட் ஐ டாலரேட். கொஞ்சம் பொறுத்துக்கொள். ஹாவ் அ லிட்டில் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பொறுத்துக்கொள்னு அர்த்தம். அ லிட்டில் அப்படின்னா கொஞ்சம்னு அர்த்தம். ஹாவ் அ லிட்டில் பேஷன்ஸ். எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ ஹவ். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியவில்லைன்னு அர்த்தம். ஹவுனா எப்படி என்றுன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சே நீங்கள் இன்னொரு சென்டென்ஸ் கற்றுக்கலாம். இந்த சென்டென்ஸினுடைய லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹவுக்கு பதிலாக ஒய் போட்டிங்கன்னா ஏன் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு மாறிடும். இங்கே எப்படி என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் என்று தெரியவில்லைன்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ ஒய் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. நீ வெற்றிலை பாக்கு போடுகிறாயா? டு யூ சியூ பீட்டல் நட். டு யூ சியூ அப்படின்னா நீ போடுகிறாயான்னு அர்த்தம். பீட்டல் நட் அப்படின்னா வெற்றிலை பாக்குன்னு அர்த்தம். டு யூ சியூ பீட்டல் நட். கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிடு. கிவ் அப் ஆல் பேட் ஹேபிட்ஸ். கிவ் அப்னா விட்டுவிடுன்னு அர்த்தம். ஆல்னா அனைத்தையும்னு அர்த்தம். பேட் ஹேபிட்ஸ்னா கெட்ட பழக்கங்கள்னு அர்த்தம். கிவ் அப் ஆல் பேட் ஹேபிட்ஸ். அவனுக்கு வாழ்க்கை அழுத்து விட்டது. ஹீ இஸ் ஃபெட் அப் வித் லைஃப். ஹீ அப்படின்னா அவனுக்கு, இஸ் ஃபெட் அப் வித் அப்படின்னா அழுத்து விட்டது, லைஃப் அப்படின்னா வாழ்க்கை. ஹீ இஸ் ஃபெட் அப் வித் லைஃப். உன் சர்ச்சைகளை சரி செய்து கொள். பேட்ச் அப் யுவர் டிஸ்பியூட்ஸ். பேட்ச் அப் அப்படின்னா சரி செய்து கொள்னு அர்த்தம். யுவர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா உன் சர்ச்சைகளைன்னு அர்த்தம். பேட்ச் அப் யுவர் டிஸ்பியூட்ஸ். இது ஒரு கொடிய நோய். இட் இஸ் அ டெட்லி டிசீஸ். இட் இஸ் அப்படின்னா இதுன்னு அர்த்தம். ஆனா ஒருன்னு அர்த்தம். டெட்லி டிசீஸ் அப்படின்னா கொடிய நோயின்னு அர்த்தம். இட் இஸ் அ டெட்லி டிசீஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. இது எல்லாம் உங்கள் தவறு. திஸ் இஸ் ஆல் யுவர் ஃபால்ட். திஸ் இஸ் அப்படின்னா இது, ஆல்னா எல்லாம், யுவர் ஃபால்ட்னா உங்கள் தவறு. திஸ் இஸ் ஆல் யுவர் ஃபால்ட். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுது தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.